அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்திற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய், நல்லா சத்தமாக சொல்லுவோமா? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போது நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலரில் அவங்க எதுலலாம் அப்படியே ஒன்னஸாக இருந்தாங்கன்னு சொன்னால், ஜெபிக்கிறதுல ஒன்னஸாக இருந்தாங்க, வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறதுல ஒன்னஸாக இருந்தாங்க, அடுத்து உதவி செய்கிறதுல ஒன்னஸாக இருந்தாங்க, ரொம்ப முக்கியமாக தேவனை துதிக்கிறதுல ஒன்னஸாக இருந்தாங்க. அல்லேலூயா! நல்ல கரங்களை தட்டுவோமா? தேவனை துதிப்பதில் ஒன்னஸாக இருந்தாங்க. அனுதினமும் அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் என்ன பெற்றிருந்தார்களாம்? தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் சொல்லுகிறது. இன்னைக்கு சங்கீதம் 67 நம்ம மாறி மாறி வாசித்தோம். அதில் 3வது வசனம் 5வது வசனம் சொல்லுகிறது. ரொம்ப அழகான ஒரு வசனம். சங்கீதம் 67 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 3வது வசனம் பார்க்கும்போது, தேவனே ஜனங்கள் உம்மை என்ன செய்வார்களா? துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அப்போ எல்லாரும் சேர்ந்து, ஒரு கூட்டம் மட்டும் இல்லை, சகல ஜனங்களும் ஆண்டவர் என்ன செய்யணுமா? துதிக்கணும். அப்போ சகல ஜனங்களும் ஆண்டவரை துதிக்கணும்னா சகரியா தன்னுடைய பாடலில் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் எழுதின பாடலில் சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நம்முடைய பிதாக்களின் வாக்கு தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து இரக்கத்தை செய்கிற தேவன். அல்லேலூயா! 2வது தன்னுடைய உடன்படிக்கையை நினைத்தருளுகிற தேவன். 3வது நம்முடைய பகைவரின் கையில் நின்று நம்மை விடுதலை ஆக்குகிறவர் அப்படின்னு சொல்லி சகரியா சொல்லிக்கொண்டே வருகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை மாறவே மாறாது. எல்லாம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நம் நம்பின காரியங்கள் எல்லாம் மாறலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மனப்பாட்டோடு சொல்ல போகிறோம், அவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் போதுமானவர். ஏன் சொன்னா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய உடன்படிக்கை மாறாது என்று சொல்லி இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். நல்லா கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் என்று சொல்லி நாம் பாடும். உற்சாகமாய் பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என் வாழ் எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம், அவர் கிருபை அவர் இரக்கம்
எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் எப்படிப்பட்டவர் சொன்னா, யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர் என்று சொல்லி நான் பாடு. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுவோமா? யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா அவர் என்னுடைய மெய்ப்பராகவே இருக்கிறார் என்று சொல்லி நான் பாட போகிறோம். அவர் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர் என்று சொல்லுவோம். யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். சொல்லுவோமா? யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், வழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், நல்ல கரங்களை தட்டி, பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் கிருபை மாறாது, அவர் இரக்கம் மாறாது, அவரே என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். திருப்பி அந்த 2வது சரணத்தை நம்ம பாடுறதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும்னு சொன்னால், சரீரம் அது பார்க்கக்கூடியது, சரீரத்தின்படி இன்றைக்கு ஆராதிப்பதை விட 2வது ஆத்துமா, பாதி பார்க்க முடியும், பாதி பார்க்கவே முடியாது. ஏன்னா மூளை இருக்கிறது, மூளைக்குள்ளே நிறைய எமோஷன் இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் அது கலெக்ட் பண்ணும் மூளை. பாதி பார்க்க முடியும், பாதி ஆத்துமாவை பார்க்க முடியாது. ஆனால் பார்க்க முடியாத ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் ஆவி. ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போது ஆண்டவரை எப்படி துதிக்கணும்னு சொன்னால், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் சரீரத்தோடும் போடலாம். சரீரம் செய்யலாம், கரங்களை தட்டலாம், ஆனால் ஆவி எங்கேயோ இருந்துட்டு சரீரத்தை நம்ம செய்யலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஆவியோடு துதிக்க வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆவியோடு துதிக்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டுவோமா? ஆவியோடு துதிக்க வேண்டும். ஏன்னா என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? ஆவியாக இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஆவியில் கனெக்ட் ஆக முடியல. ஆவியில் ஆண்டவர் மட்டும்தான், அவருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக ஸ்பிரிட் ஆவியின்படி ஆண்டவர் ஆராதிக்கணும். மாம்சத்தின்படி நீங்கள் நடந்தால் பிழைக்க முடியாது, ஆவியின்படி நடந்தால்தான் பிழைக்க முடியும். அதனால யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், சரிங்களா? யெகோவா ஷம்மா என்னோடு கூட இருப்பவர். எப்போ இருப்பாரு? நான் ஆவியோடு ஆண்டவரை துதிக்கும் போது தான். வேற எதையுமே யோசிக்க கூடாது. ஆத்மாவுக்குள்ள கூட ஏதாவது எமோஷன் இருக்கும், சென்சிட்டிவான காரியம் இருக்கும். ஆனால் ஆவி அப்படிப்பட்டதில்லை. ஆவியில் யார் மட்டும்தான் இருக்க முடியும்? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க.
ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார். ஆண்டவர் மட்டும்தான் இருப்பார். அதனால் எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் எழுந்து நின்று யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆவியோடு எல்லாரும் கண்களை மூடுங்க. நீங்கள் ஆவியை உணருங்க. ஆவிக்குள்ளே போய் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து பேசுங்க. ஆவியானவரோடு கூட பேசுங்க. இன்னைக்கு ஆவியான தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. ஆவியான தேவன் இரக்கத்தை செய்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆவியான தேவன் உடன்படிக்கை நினைத்தருளுகிற தேவனாக இருக்கிறார். ஆவியான தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? பகவே கையினின்று உங்களை விடுதலையாக்குகிறவராக இருக்கிறார். அப்போ நான் அவர் ஆவியோடு ஆராதிக்கணும், ஆவியோடு ஆராதிக்கணும். அதனால நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர். நல்லா உற்சாகமா யெகோவா. ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். நல்லா சொல்லுவான். யெகோவா நிஸ்ஸி எந்த ஜெயமானவர். ஆவியில யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். ஆவியில ஹல்லேலூயா போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேந்து போனாலும், அவர் கிருபை சொல்லுவோம். அவர் இரக்கம் மாறாது எந்த. யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபை எண்ணி பார்க்குறீங்களோ சொல்லுங்க. அவர் கிருபை சத்தமா. அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் கிருபை. நல்ல கரங்களை கட்டி அவர் இரக்கம் மாறாது என்ற ஆவியில் உணர்ந்து பாடுவோம். அவர் கிருபை, ஓ ஜீசஸ், அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி அவருடைய கிருபை என் தலையின் மேல இருக்கிறது, அவருடைய இரக்கம் என் தலையின் மேல இருக்கிறது. என் வாழ்வின் நம்பிக்கை அவர்தான். என் வாழ்வில் போதுமானவர் அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆவியில் ஆராதிக்கிறீங்களோ, வாயில பேசி ஆராதிக்கிறீங்களோ, உங்க சரீரம் கரெக்டா இருக்கணும்னா, உங்க ஆத்மாவில் வாழ்ந்து சுகித்து இருக்கணும்னா, ஆவியில தேவனை ஆராதிக்கணும். ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிறோன்னு என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவருடைய கிருபை மாறாது, அவருடைய இரக்கம் மாறவே மாறாது. வியாதி வரலாம், சோர்வு வரலாம், பலவீனங்கள் வரலாம், தோல்வி வரலாம், பாவம் அடிக்கடி மேற்கொண்டே இருக்கலாம். நிறைய பேர் பாவத்தை ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இந்த துதி ஆராதனையில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். யாரெல்லாம் தொடர்ந்து தோல்விகள் என்னை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இந்த துதி ஆராதனையில தோல்வியிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. யாரெல்லாம் வியாதினால பலவீனப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவர்களை ஓடி சுகித்து இருக்க முடியும். உங்க வியாதி மாறும். யாரெல்லாம் நம்புறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு போதும், உங்களுடைய கிருபை எனக்கு போதும். இமைக்குள் கண்களை வைத்து பாதுகாக்கிற தேவன், ஆண்டவரே சிப்பிக்குள் முத்தை வைத்து காக்கிற தேவன், எத்தனை எத்தனை வந்தாலும் தாக்குனாலும் நீங்க உங்களுடைய கிருபையினால சூழ்ந்து கொள்ளுங்க சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, ஆனா அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. நன்றி ஏசப்பான்னு சொல்லி எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன,
எத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போ என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போ என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போ என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போ என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை 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 கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன. அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. ஆண்டவரை பார்த்து, வியாதி என்னை சூழ்ந்திருந்தாலும், சோர்வு என்னை சூழ்ந்திருந்தாலும், கிருபை என்னை சுமக்கும், கிருபை என்னை நடத்தும் சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். எஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சொல்லுங்க, வியாதி என்னும் சோர்வு, சோர்வு, எஸ் எஸ். சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை எஸ் என்னை தாக்கின அத்தனை 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 கிருபைகள். எஸ் லார்ட், எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன. அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தொடர்ந்து தோல்விகள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம், பாவம் மேற்கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு துதி ஆராதனையில அவரே நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையானவர், அவரே நமக்கு போதுமானவர், அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குவார் என்று சொல். தோல்வி என்னும் இன்னல் வந்தாலும், பாவம் என்கிற இன்னல் வந்தாலும் ஆண்டவர் என்னை காத்துக் கொள்வார் சொல்லி சொல். எஸ் லார்ட், ஆமென். தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தோல்வி என்னும், ஆமென், அல்லேலூயா. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்தனல் தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்தனல் தேவன். எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எஸ், எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன. அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போ என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போ என்னை காத்தனல் தேவன், சிப்பிக்குள் முத்து போ என்னை காத்தனல் தேவன். எத்தனை எத்தனை எல்லாரும் கடைசி அர்ப்பணிச்சு ஆவியோடு எல்லாரும் சவுண்டா சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யாரும் அமைதியா இருக்க கூடாது, எல்லாரும் சொல்லுங்க. எத்தனை எத்தனை, ஆமென் ஆமென். ஓ ஜீசஸ், எத்தனை கிருபைகள் சுமந்தன. நல்ல கரங்களை தட்டி, எத்தனை இன்னல்கள் வந்தாலும்,
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை சோர்வு வந்தாலும், பாவம் என்னை மேற்கொண்டாலும், தோல்வி என்னை மேற்கொண்டாலும், இந்த பாடல் ரொம்ப அழகா சொல்லுது, கிருபைகள் தாங்கும், கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும், கிருபைகள் உங்களை சுமக்கும். அல்லேலூயா. கடைசி ஒரு தடவை எல்லாம் 2 கரங்களை கூப்பி ஆவியோடு கண்ணீரோடு ஆண்டவருக்கு சொல்ல போறோம். எத்தனை எத்தனை இன்னல்கள் இனித்தார், அத்தனை எத்தனை கிருபைகள் இனித்தாங்கின, எத்தனை எத்தனை இன்னல்கள் இனி சூழ்ந்தன. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளும், உம்முடைய கிருபை எங்களை சுமக்கும். ஏசப்பா, இனி நாங்கள் கவலைப்பட மாட்டோம், இனி நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த ஆராதனையில் நீங்கள் கொடுத்த ஒரு மனப்பாட்டிற்காய் நன்றி. அப்படியே உம்மை ஆராதிக்கிறோம், அப்படியே உம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். ஜீவனுள்ள தேவனாகிய எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நாளிலும் சுவாமி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஒருமைப்பாட்டின் ஞாயிறிலே நாங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த இலக்கை அடையும் ஆண்டிலே எந்த இலக்கை நாங்கள் அடைய வேண்டுமோ அந்த இலக்கை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை தேவன் எங்களுக்கு போதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தடங்கள் இல்லாத, தடை இல்லாத, இடையூறில்லாத ஒரு நல்ல வேலையை எங்களை தந்து ஆசீர்வதித்து தாரோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான தோத்திரங்களை ஏறிடுக்கொள்கிறேன். இந்த நல்ல அருமையான நாளில் நமக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்க அந்த ஆண்டு என்ன ஆண்டு? இலக்கை அடையும் ஆண்டு. இந்த ஞாயிறு என்ன ஞாயிறு? அழகா ஐயா சொன்னாங்க, ஒருமைப்பாட்டு ஞாயிறு. என்ன வகையான ஒருமைப்பாடு? ஒருமைப்பாடுன்னா நிறையா இருக்குது. இப்போ நமக்கு ரிபப்ளிக் டேக்கோட வருது இல்லையா? ஒருமைப்பாடுன்னா நிறையா இருக்குது. என்ன ஒருமைப்பாடு அப்படின்னா, கிறிஸ்தவத்தின் அடிப்படையில் நம்பிக்கையிலும் செயல்பாட்டிலும் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்பிக்கையிலும் செயல்பாட்டிலும். இங்கே இருக்கிற எல்லாரும் நம்பிக்கையோடு தானே வந்திருக்கோம், இருக்கோமா இல்லையா? நம்பிக்கையோடு வந்திருக்கவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் உண்டு. அது எப்படி இருக்குங்கிறது அது கொஸ்டின். நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் இருக்குது. நல்ல வசனம் கூட சொல்லுவாங்க, நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. ஆனால் அது செயல்பாட்டில் இருக்கின்றதா என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இட்ஸ் அ வெரி பிக் கொஸ்டின். செயல்பாட்டில் அந்த நம்பிக்கை என்ன செய்ய வேண்டுமா? வெளிப்பட வேண்டும். இன்று அழகாக 3 வார்த்தைகளை வாசித்தோம் இல்லையா? 3 பாடங்களை வாசித்தோம். முதல் பாடம் எதிலிருந்து வாசித்தோம்? யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்தோம். 2வது பாடம் அப்போஸ்தலரின் அடிப்படையிலிருந்து வாசித்தோம் இல்லையா? 3வது சுவிசேஷ வேட பாடம் மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசித்தோம். இந்த 3 பாடமும் வாசிக்கும் பொழுது உள்ளே இருந்தவங்களுக்கு ஒரு காரியம் தென்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதுவும் நம்பிக்கை தான். சரிண்ணா? ஃபஸ்ட்டு இதில் இருந்தவங்க பதில் சொல்லக்கூடாது. இந்த 3க்கும் ஒரு ஒருமைப்பாடு, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த 3 வேத பாடத்திலும் ஒரு சம்பவம், அதாவது ஒரு சம்பவம் இல்லை, ஒரு ஒருமைப்பாடு காணப்படுகிறது. என்னன்னு சொல்ல முடியுமா? அப்பட்டமாக தெரியும், சொல்லியும் கொடுக்கக்கூடாது. மூன்றிலும் முதல் வேத பாடத்தில் எத்தனை கற்களை எடுத்தாங்க? 12 கற்கள் இல்லையா? 2ஆம் வேத பாடத்தில் அப்போஸ்தலர்கள் எத்தனை அப்போஸ்தலர்கள்? 12 பேர். 3ஆம் வேத பாடத்தில் எத்தனை துணிக்கைகளை மீதியாக எடுத்து சாட்சியாக இருந்தது? 12 கூடை நிறைய துணிக்கைகள் எடுத்து அவைகள் சாட்சியாக நின்றது.
தேவன் இந்த நாளிலே 12 12 12 ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம்? 12 மாதம் இல்லையா? அழகான ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துருக்குறார். இந்த நாளிலே இந்த ஒருமைப்பாட்டின் ஞாயிறில் நம்பிக்கை செயல்பாடு 2 விதம் இருக்கு இல்லையா? ஆனால் நான் மெசேஜில் பார்க்க போகிறது 2 கலந்து தான். நம்பிக்கை என்றால் என்ன? நான் தமிழ் டீச்சர் இல்லை, அதனால் நல்லா அழகாக தமிழ் தெரிந்தவர்கள் அதிகமாக சொல்லலாம். நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்பது நடக்கும், வெரி குட், நடக்கும் என்று நினைப்பது நம்பிக்கை. அது உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே தெரியாது. நான் நடக்கும் நம்புகிறேன், நான் நடக்கும் நம்புகிறேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது, இன்னர் ஹார்ட். இட் இஸ் இன் த இன்னர். அடுத்தது செயல்பாடு என்பது அவுட் சைட். புரிஞ்சுதா? இப்போ நான் நம்புகிறேங்கிறது உங்கள் யாருக்கும் தெரியாது, ஆனால் எனக்கும் என் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் நான் செயல்படுவதை எல்லாரும் பார்ப்பாங்க. சரிதான்? அப்போ அந்த 2லையும் ஒருமைப்பாடு வேண்டும் என்று சொன்னால் என் உள்ளத்தில் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கின்றதோ அந்த நம்பிக்கை செயல்படுமாறு வெளியே தெரிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி சர்ச்சில் உட்காந்துருக்க எத்தனை பேர் எப்படிப்பட்ட மனநிலையில் உட்காந்துருக்கணும்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் பின்னால் உட்காந்துருக்கும்போது எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. தேவனை தரிசிப்பதற்காக வந்திருக்கிற நாம் எப்படி வரணும்? ஃப்ரீயாக வரணும். ஆலயத்துக்குள்ளே எனக்கு இடம் கிடைச்சா போதும், சரிதானே? சந்தோஷமாக தேவனை வழிபடுவதற்காக வர வேண்டும். இந்த முதலாம் வேத பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாம் வேத பாடம் பிதாவாகிய தேவன், மார்க் எழுதின சுவிசேஷத்தில் தேவனாகிய கிறிஸ்து, 3வது வேத பாடத்தில் கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இந்த 3 பேரும் இந்த இலக்கை அடையும் ஆண்டிலே நாம் நம்முடைய இலக்கை பெற்றுக்கொள்ளும்படிக்கு என்ன சொல்லி தராங்க? அதான் வேறு ஒன்றும் வெரி சிம்பிளாக முடிச்சிடுறேன். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் ரெடியாக இருக்குது. இந்த 3மே நம்பிக்கையின் வெளிப்பாட்டில் உள்ளது. வெளிப்பாடு என்பது தான் செயல்பாடு. நம்பிக்கையின் வெளிப்பாட்டில் தான் இந்த 3மே இருக்கின்றது. முதலாவது வேத பாடத்தை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சா நீங்கள் பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட் புக் இல்லாமல் டீச்சருக்கு பாடம் நடத்துகிற பழக்கம் இல்லை இல்லையா? ஸோ யூ ஹவ் டு ஓப்பன் த பைபிள். பார்த்துக்கோங்க. யோசுவாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முதல் பாடம் என்னது? நான் இலக்கை அடைய வேண்டும் என்று சொன்னால் என் தேவனுடைய சமூகத்தில் கற்றுக்கொள்ளும்படிக்கு அவருடைய கரத்தில் நான் என்ன செய்யணுமா? காத்திருக்க வேண்டும். என் பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே மோசேக்கு வழிநடத்தின தேவன் யோசுவாவுக்கு சொல்கிறார், இப்படி செய். என்னங்கிறத பார்த்து கேட்டோம்ல, 12 கற்களை எடுக்க வேண்டும். அந்த 12 கற்களை எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 12 கற்களும் சாட்சியாக நிற்கணும். எதுக்காக சாட்சியாக நிற்க வேண்டும்? உன்னுடைய நம்பிக்கையின் வெளிப்பாட்டின் சாட்சியாக அந்த 12 கற்களும் நிற்கணும். யாருக்குங்க சாட்சியாக இருக்க வேண்டும்? உன் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, இப்படி ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் எல்லாருக்கும். இது என்ன வித்தியாசமான கல்லாக இருக்கின்றது? ஏன் என்று சொன்னால், ஒரு மலையை பிளந்து எடுக்கிற கல்லோ வெளியே கிடக்கிற கல்லோ வித்தியாசமானது. பல வருடங்களுக்காக வளங்கள இன்னும் நம்ம அதுலேருந்து கல் எடுக்கலை இல்லையா? உள்ளுக்குள்ளேயே இருந்த ஒரு 12 கல், வித்தியாசமான கல், சுத்தமான கல். ஏன்னா அது ஆற்றுக்குள்ளேயே இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதில் கண்டிப்பாக அது எப்படி இருக்கணும்? சுத்தமான கல்லாக ஒரு ஷேப்போடு தான் இருந்திருக்கும். வெளியே இருக்கிற கல் வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். பட் 6 அடித்து விட்டு போயிட்டே இருக்கிற கல்லாக இருந்தால் டெஃபினட்டாக இட் ஹாஸ் அ ஷேப். அந்த கல்லை எடுத்து வைக்கும்போது இது என்ன வித்தியாசமான கல்லாக இருக்கின்றது என்று சொல்லி, அது 12 ஒரே மாதிரி இருக்குதே. பிள்ளைங்க கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்கும் பொழுது நீ சொல், என்ன சொல்லணும்? இப்படிலாம் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து, யோர்தானே நான் கிராஸ் பண்ணும்போது நடு சென்ட்ரல் மிடில் மையத்தில் இந்த கல்கள் எடுக்கப்பட்டதாகும். எப்படிமா எடுத்தாங்க? இவ்வளோ பெரிய யோர்தான் நதி அப்படியே தண்ணி கரை புரண்டு ஓடுது, எப்படி உள்ளே போனாங்க? படிப்பறிவில்லாத ஜனங்கள்.
இன்றைக்கி நமக்கு ஏதோ ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, இருக்கா இல்லையா? அன்றைக்கி எழுத்து கூட வாசிக்க தெரியாத ஜனங்கள் தேவன் சொன்ன வார்த்தைகளை கற்றுக்கொண்டு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு அந்த இடத்தை என்ன செஞ்சோம், நாங்கள் கடந்து வந்தோம். எங்கள் முன்னோர்கள் வந்தாங்க, எங்கள் அப்பா வந்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டி வந்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டியுடைய அப்பா வந்தாங்க. அந்த கற்கள் தேவன் கற்றுக் கொடுக்கிற தேவன். ஒரு இலக்கை அடையும்படிக்கு இஸ்ரேல் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இலக்கை அடைய பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யோசுவா நேரத்தை செலவழித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து, சரிதானா? இன்றைக்கி நம்ம பிள்ளைகளோட எல்லாம் நேரம் செலவழிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்படியே பேசினாலும் என்னத்தையாவது நோண்டிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோம், பேச்சுகளை கவனிக்கிறோம் இல்லையா? அங்கே அப்படி இல்லை. முழுவதுமாக தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆண்டவரே சொல்லுங்கள். இவ்வளோ கூட்டத்தை நடத்தணும், பயங்கரமான கூட்டம் இல்லையா? மூணுலுமே க்ரௌடு வந்து டெஃபினட்டாக இந்த நம்பர் தான் சொல்ல முடியாது. அப்போஸ்தலர் பாதளத்தில் எத்தனை பேர் வந்து வச்சாங்கன்னு நமக்கு தெரியாது. அங்கே சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம்தான் 5000 பேரும், மற்றவங்க எத்தனை நமக்கு தெரியாது. இங்கே சும்மா குத்து மதிப்பாக ஒரு 40,000 பேர் சொல்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட கூட்டத்தை வழிநடத்துவதற்கு எனக்கு கற்றுக்கொள்ளும் இருதயத்தை தாரும். எங்கேருந்து கற்றுக் கொடுக்க வேண்டும்? பல வழிகள் இருக்கிறது, பல வழிகள் இருக்குது. அந்த வழிகளை நான் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள எனக்கு உதவி தரும் பைபிள் போதுங்க. பைபிள் ஒன்று தான் ஒரு ரிசோர்ஸபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், சரிதானா? ஸோ பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுக்கிறார். உன்னுடைய இலக்கை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால் எப்படியாக அடைய வேண்டும்? ஒரே ஒரு வழி, கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பிதாவாகிய தேவன், தேவனாகிய கிறிஸ்து எங்கே வந்தார்? மார்க்கு எழுதின நற்செய்தி நூலில் எத்தனாம் அதிகாரம்? 6ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்கு? 32 நடந்துச்சு இல்லையா? என்ன சம்பவம் நடக்கு? அங்கே தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு கூட்டம் ஓடி வராங்க, ஆவலாக எப்படி ஆகிலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவனாகிய கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு என்று சொன்னால், கண்களை திறக்கிறார். நான் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கும்? கண்கள் திறக்கப்படும். என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் கண்கள் திறந்தவனாக தான் செல்ல முடியும். கண்களை திறக்கிறார். என்ன கண்களை திறக்கிறார்? அந்த கூட்டத்தில் மக்கள் நேரங்காலம் போகிற வெகு நேரமாக, நம்ம இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அப்படிதான், வெகு நேரமாக காத்திருக்கிறார்கள் தேவன் பேசுவதை கேட்பதற்காக. என்னன்னா, அந்த தேவன் பேசுவதை கேட்க வேண்டும் என்று சொன்னால், கற்றுக் கொடுப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேரத்தை செலவழிக்க வேண்டும். பேசுவதை நான் கேட்டு என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஆயத்தமாக தேவனுடைய சமத்தில் இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லைங்க, இங்கே நமக்கு வசதியாக டாய்லெட் பக்கத்தில் இருக்குது, வயிறு பசித்தா வெளியே போய் வடையை சாப்பிட்டுக்கிறாங்க, காப்பியை குடிச்சிக்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது இல்லையா? அங்கே ஒன்றுமே இல்லைங்க. தண்ணி கூட கையில் கொண்டு போனாங்களா அதெல்லாம் தெரியாது. ஆனால் தேவனுடைய சத்தத்தை எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, காத்திருந்து பொறுமையாக கேட்கின்றார்கள். சீஷர்கள் போய் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? வெகு நேரமாக இட்டுவிட்டு இவங்களை போய் வாங்கிட்டு வர சொல்லுமா. ஆண்டவருக்கு தெரியும், போயிட்டு திரும்பி வானா 100 பேர் போனால் 20 பேர் தான் என்ன செய்வாங்க, வந்து உட்காருவாங்கன்னு தெரியும். ஆனால் மக்கள் வெகுவாக ஆயத்தமாக இருக்காங்க. வந்த கூட்டத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்களே கொடுங்கப்பா சாப்பாடை, நீங்களே கொடுங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாகிய நம்மை தேடி நிறைய பேர் வருவாங்க, சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்களேன், அப்படி பண்ண, அதாவது இப்படி கவலையோடு இருக்கேன், நான் மணியிலலாம் சொல்லலை அப்படின்னு சொன்னேன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் நேரத்தை செலவழித்து நீங்கள் என்ன செய்யணும், என்ன சொல்கிறாங்கங்கிறத கேளுங்க. உடனே கூட்டிகிட்டு போதகர்கிட்டையோ ஊழியக்காரங்கிட்டே போகக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்களே போஜனம் கொடுங்கள் சொன்னாரா இல்லையா? உடனே என்ன சொன்னாங்க? ஒரு 200 ரூபா அதுக்கு சாக்கு போக்கு சொல்கிறாங்க. சொல்லட்டும்,
உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறது, உங்ககிட்ட என்ன இருக்குது? இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்குறார், கண்களில் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே அப்படி இருக்கிறேனே நம்முடைய குறைகளையே சொல்லிட்டு, என் குடும்பத்தில் உள்ளவங்களை குறையே சொல்லிட்டு இருந்தால் நம்முடைய கண்கள் என்ன செய்யாது? திறக்கப்படாத. ஆண்டவர் சொல்கிறார், உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது? இருக்கிறத பெஸ்ட். க்ரௌடு பெருசு, ஆனால் இருக்கிறதுல என்னது? ஒரு 5-2 இருக்கிறது என்னமோ அந்த குணத்தை சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவங்க சொல்கிறாங்க 5-2. மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறையா. அதில் யாருக்கும் முன்னால் ஏன்னா 100 பேரா 50 பேரா கூட்டமாக உட்காந்துருக்காங்க. பின்னால் உட்காந்துருக்கவங்களுக்கு இந்த சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு தெரியாது. ஆனால் போகும்போது பார்க்குறாங்க, ஆஹா 12 கூட நிறையா வச்சுருக்குறாங்களே. 12 கூடையும் சாட்சியாக நின்றது. தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், வயிறார போஷித்திருக்கிறார் என்று 12 கூடைகளும் சாட்சியாக நிற்கும் பொழுது அவருடைய கண்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு இடைப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து. பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்து அவர் என்ன செய்கிறாரு? ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு, தேங்க்யூ, ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு அனைவரையும் ஒன்று சேர்க்கிறார். அங்கே படுத்துன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஒரு மனப்பாடோடும் ஒரே மனதோடு அந்த பிள்ளைங்க அழகாக ஒப்பிச்சாங்க இல்லையா? ஒரே மனதோடு ஒரே காரியத்தை சிந்தித்தவர்களாக உடையவர்களாக அங்கே நிற்கிறாங்க. அப்போ சபை கூடி வரும் பொழுது எப்படி வரணும்? எப்படி வரணும்? அவ்வளோதான், இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிருவேன். ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு வர வேண்டும். என்னுடையது தங்களுக்குரியவைகளை எங்களுக்கு உரியதுன்னு அவங்க யாரும் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. இங்கே ஒரே வீட்டில் 4 பேர் இருந்தால் எப்படி இருக்கும்? என்னுடையதை தொடாத, என்னுடையது என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. இன்னும் சில வீட்டில் என்னை பற்றி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பிள்ளைங்களே சொல்கிறாங்க என்னை பற்றி பேசக்கூடாது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு போக மீதி எல்லாத்தையும், அப்படி தானே இருக்குதுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அதான் டைம் கொடுக்குறேன். எல்லாத்தையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதங்களில் கொண்டு வந்தாங்க. எதற்காக? நான் மட்டும் வாழக்கூடாது, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் என்னால் நான் என்னென்ன செய்யும்? அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சிந்தனை நமது கிறிஸ்தவர்களுக்கு இருக்குதா இல்லையா? தேவனாகிய கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் கண்டடைய செய்கிறார். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் கற்றுக் கொடுக்கிறார், தேவனாகிய கிறிஸ்து கண்களை திறக்கிறார், கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் கண்டடைய செய்கிறார். எதை கண்டடைய செய்கிறார்? நான் எதை அடைய வேண்டுமோ அதை கண்டடைய செய்கிறார். எப்படியாக கண்டடைய செய்கிறார்? எந்த இடத்துல நான் வந்தாலும், குடும்ப ஜெபத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அழகாக நம்ம போதகிற இம்மானுவேலையா சொல்லுவாங்க, விட்டு கொடுங்க, அப்படியே முழு மனசு இங்கே வாங்க, முடியலையே இல்லையா? கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், கற்றுக்கொண்டதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எப்படி வரணுமா? தேவனோடு என்ன செய்யணும்? நம்மளும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற தேவனோடு நேரத்தை செலவழிக்கணும். கிறிஸ்துவாகிய தேவன் கண்களை திறக்க வேண்டும் என்றால் ஆயத்தமாக போய் உட்காரணும். ஆயத்தமாகி உட்காந்தானா நேரம் போகிறது நமக்கு தெரியாது, வயிறும் பசிக்காது, தண்ணியும் அப்படி இருக்காது, தாகம்
எடுக்காது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே? அடுத்தது, அந்த கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர் நான் கண்டடைய வேண்டிய இலக்கை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்தில் ஒரே மனதுடன் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் தேவனுடைய சமூகத்தில் நான் காணப்பட நிற்கும் பொழுது மாத்திரமே தேவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்க இலக்கை நான் கண்டடைய முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களை நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். இந்த ஒருமைப்பாட்டினுடைய ஞாயிறில் நான் எதிலெல்லாம் ஒருமைப்பட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உள்ளுக்குள்ளே உள்ளதுலையும் செயல்பாட்டிலும் என்ன செய்யணும்? ஆளுக்கேற்ற மாதிரி பேசக்கூடாது, ஆளுக்கேற்ற மாதிரி நடிக்கக்கூடாது. இதுதான் இங்கே சொல்லியிருக்கு. சரிதானா? அப்போது நான் முழுமையாக கண்டடைத்தக்கதை கண்டடைச்சு நான் அதை செயல்பாட்டில் அப்படியே கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவனிடத்தில் கற்றுக்கொள்ளும்படிக்கு நான் காத்திருக்க வேண்டும். 2வதாக, தேவனாகிய கிறிஸ்துவனிடத்தில் என் கண்களை திறக்கும்படியாக ஆயத்தமாக நான் வர வேண்டும். 3வது, கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நான் கண்டடையத்தக்க அதை பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர் அந்த 5ஆம் அதிகாரம் அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 14-15 வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்குள்ள கிருபை பெருகிற்றின்னு இருக்கு. அதாவது நம்முடைய கிருபை தாரம் கிருபை தாரம்னு சொல்லி நம்ம கேட்குறோம்ல, அதுதான் நம்ம கண்டடைக்க வேண்டிய பெரிய இலக்கு. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே மனதோடு ஒரே இதோடு நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது கண்டடையத்தக்க கிருபைகளை கண்டடையத்தக்க காரியங்களை என்னுடைய இலக்கை நான் ரீச் பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை தேவன் நமக்கு கண்டடைய செய்கிறார். என்னுடைய சமூகத்தில் கேட்போமா? தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இப்போமாவது முழு மனதோடு முழு பலத்தோடு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை சுவாமி. அடுத்த நிமிடம் என் கையில் இல்லை, அடுத்த நாள் என்னுடைய கரங்களில் இல்லைப்பா. இப்பொழுது நான் நிற்கிறேன் சுவாமி. என்னை வெறுமையாக்கி உம்முடைய கரத்தில் நிற்கிறேன் அப்பா. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பேச்சு என்னுடைய குடும்பத்தில் சாட்சியாக இருக்குதா? சாட்சியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத நபர்களும் உண்டு. அதை விட்டு விடுங்க, தேவன் அறிவார். ஆண்டவரே, நீர் பேசும் சுவாமி. 12 கற்கள் ஒரு நிற்கும் சாட்சியாக இருப்பது போல நானும் அதில் ஒன்றாக இருக்க எனக்கு கிருபை தாருமையான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? 12 அப்போஸ்தலர்கள் சாட்சியாக நின்று அழகாக நேர்த்தியாக தேவனுடைய சமூகத்தில் வழி நடத்தினார்களே, நானும் சாட்சியாக நிற்க எனக்கு உதவி செய்யும் சுவாமி கேட்போமா? 12 கூடை நிறைய அருமையான உணவுகளை எடுத்து வச்சாங்க. அந்த 12 கூடையும் சாட்சி சொல்லுச்சு, நானும் அப்பேற்பட்ட ஒரு சாட்சியாக இருக்கேன். அந்த நம்பிக்கையின் செயல்பாடு என்னிடத்தில் காணப்பட எனக்கு உதவி தரும் சுவாமின்னு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? அன்பின் பரம தந்தையே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்துக்கு, சமாதானத்துக்கு, இந்த சாட்சிக்கு நான் எந்த அளவுக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு உந்துகோலாக நான் காணப்படுகிறேன் என்பது உமக்கு தெரியும் அப்பா. நீர் எனக்கு உதவி செய்யும். தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழித்து கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தருமாப்பா. தேவனுடைய சமூகத்தில் ஆயத்தமாக ஆண்டவரே, நான் என் கண்களை திறக்கப்பட்டவளாக கடந்து சொல்ல எனக்கு உதவி செய்யும் சுவாமி. தேவனுடைய சமூகத்தில் முழு மனதோடு முழு புலத்தோடு ஆண்டவரே, நான் கண்டடையத்தக்க காரியங்களை கண்டடையத்தக்க கிருபையை நீர் எனக்கு தாருமையான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபையாய் இறங்கும் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த ஆராதனைக்கு பின்பதாக நடக்கின்ற அந்த வெற்றி உண்டு தோல்வி இல்லை என்பதற்காக ஆயத்தமாக நேரத்தை செலவழித்து வந்திருக்கிற பிள்ளைகள் முழு மனதோடு முழு பலத்தோடு கான்சன்ட்ரேஷனோடு அந்த இடத்துலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களெல்லாம் கண்டடைத்தக்கவர்களை கண்டுகொள்ள இந்த இடத்தை விட்டு, இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவர்களை நிரக்கப்பட்டதாக கிருபை தாரும். எங்களுடைய முயற்சிகள், எங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும். நேசிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வருடத்தின் முதல் மாதம் 4ஆம் ஞாயிறை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார்.
இந்த 4 வாரங்கள் கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் நம்பிக்கை செயல்பாட்டிலே விளங்கும்படியாய் நம்முடைய ஒருமனப்பாட்டின் ஆவியை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் அற்புதங்களை நிகழ்த்துவதற்கு முன்பதாக அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதிசயங்களை காணும்படி கண்களை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய மகத்துவங்களை கண்டு கொள்ளச் செய்கிற கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே இந்த புதிய ஆண்டையும் நாங்கள் காணப்போகிற புதிய மாதத்தையும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் காத்திருப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பன்தாமே, இந்த அருமையான ஆராதனை வேளையில் நம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆலயத்தில் வந்து அமர்ந்து தேவனை ஆராதித்து உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்க தேவன் கொடுத்த எல்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனைக்கு முன்பதாய் நடைபெற இருக்கிற வெற்றியுண்டு தோல்வியுள்ள நிகழ்ச்சியிலே தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, 35 மையங்களிலிருந்து வருகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காய் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை மட்டும் அவர்கள் எங்களோடு தரித்திருக்கிற நேரங்கள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, கண்ணீரோடும் வேதனையோடும் பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் யாரேனும் இன்னைக்கு ஆலயத்தில் வந்து முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்றால், என் ஆண்டவரே கிருபையாய் இறங்கி அவளை காயம் கட்டி அவளை ஆறுதல் படுத்தி அவளை பலப்படுத்தி, கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நீர் அவளை ஆறுதல் படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அயல் தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, அயல் மாநிலங்களில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக, வெளி ஊர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு பிள்ளைகள் தொலை தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். கடந்த நாளிலே பலவீனத்தின் மத்தியிலே ஆலயத்திற்கு வர தடைப்பட்டவர்கள் இன்று நாளிலே ஆலயத்தில் வந்து தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல சுகம்பல ஜீவனை அவர்களுக்கு தந்து இன்னும் அவர்களை ஆசீர்வாதமாய் சாட்சியாய் வைக்க முடியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறவர்கள், பிரசவத்திற்காய் காத்திருக்கிறவர்கள், திருமணத்திற்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், திருமணத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தரதன் காலத்திலே நேர்த்தியாய் சகலத்தையும் செய்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்கள் திருச்சபை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்க எல்லா காரியங்களிலும் வெகு சிறப்பாய் நாங்கள் பங்கேற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஒரு மனப்பாட்டோடு சபையின் மக்கள் அத்தனை பேரும் இருந்தது போல, ஆண்டவரே, அந்த கிருபையினாலே எங்கள் திருச்சபையை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.